யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழுடைய நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியில் சந்திக்கிறோம். தலைப்பு பகுதி இன்றைக்கு என்ன விடயம் என்றால், குறிப்பாக இந்த வலம்புரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தோடு இணைந்ததாகத்தான் இருக்க போகிறது. குறிப்பாக எங்கள் பிரதேசங்களில் நடைபெறக்கூடிய இந்த விபத்து நடவடிக்கைகளை தடுப்பதற்கு எம்மவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எதுவாக இருக்கிறது என்பதற்காகத்தான் கதைக்கு இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக அண்மைய நாட்கள் சமுதாயத்தில் ஒரு பாரிய பயத்தை உருவாகி, இது எல்லாருமே உணர்ந்திருப்பீர்கள். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த சமுதாயத்திலே நாங்கள் எப்படி வாழ்வது என்ற ஒரு பயம் உருவாகி இருக்கும். அது நிச்சயமாக அனைவருடைய மனதிலுமே உருவாக வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இந்த சமுதாயத்தில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்க போது எங்கு அலுவலகம் சென்றாலும் அதே கதையாகத்தான் இருக்கிறது, வீதிகளிலே என்றாலும் அதே கதையாகத்தான் இருக்கிறது, கிராமங்களிலே என்றாலும் எங்கு சென்றாலும் இந்த விடயங்கள் கதையாகத்தான் இருக்கிறது. சின்ன பிள்ளைகள் தொடக்கம் பெரியவர்கள் வரை இந்த சமுதாயத்திலே நடைபெறக்கூடிய இந்த சம்பவங்களை பார்த்து பயந்து போயிருக்கிறார்கள். அப்போ எல்லாருமே இந்த விடயத்தை உணர்ந்திருப்போம். இந்த சமுதாயத்தில் எப்படி நாங்கள் வாழப்போகிறோம், அதை விட எங்களுடைய பிள்ளைகளை வழியில் அனுப்பிவிட்டு நாங்கள் எப்படி நிம்மதியாக இருக்க போகிறோம், அதை விட நாங்கள் இனி திருமணம் செய்த ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை எப்படி இந்த சமுதாயத்திலே வளர்த்தெடுக்க போகிறோம் என்பது வரை கேள்வியாக இருக்கிறது. ஒரு காலத்திலே பெண் பிள்ளைகளை பெற்று எப்படி வளர்த்தெடுக்க போகிறோம் என்று கவலைப்படாமல் இன்றைக்கு எந்த பிள்ளையை பிறந்தாலும் அவர்களை ஒழுக்க சீலத்துடன் எப்படி வளர்த்தெடுப்பது என்பதுதான் கவலையாக இருக்கிறது. அப்போ சமுதாயத்திலே இன்றைக்கு எல்லாருமே ஆண் பெண் வயது வேறுபாடு அனைவருமே இன்றைக்கு பாதிக்கப்படுகிறார்கள், பாதிப்படைக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணில யுத்தம் கொடூரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதும் கடத்தல்கள், ஆழ்கடத்தல்கள், காணாமல் ஆக்கப்படுதல் எல்லாம் கடுமையாக நடைபெற்றிருக்கும் போது பெற்றோர்கள் பயந்தார்கள். எங்களுடைய பிள்ளைகளை எப்படி வெளியிலே விடுவது, படிப்பதற்காக பல்கலைக்கழகம் எப்படி அனுப்புவது, வேலைக்காக வெளியிலே எப்படி அனுப்புவது, அல்லது அவர்கள் ஒரு பொருட்கள் வாங்குவதற்காக கடைவெளிக்கு கூட அனுப்புவதற்கு பயப்பட்டார்கள். இளம் வயது பிள்ளைகளை வெளியில் அனுப்புவதற்கு மிக பயப்பட்டார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை யுத்த காலம் உருவாக்கி இருந்தது. அது யுத்தத்திலே இருக்கக்கூடிய இந்த காணாமல் ஆக்கப்படுதல் அல்லது கடத்தப்படுதல் போன்ற சம்பவங்களும் தொடர்புடையதாக இருந்தது. ஆனால் யுத்தமெல்லாம் முடிவடைந்த பிறகும் இன்றைக்கு இலங்கை சுமூகமாக இருக்கிறது என்றாலும் அவர் மத்தியிலே அந்த பயம் மீண்டும் தொற்றிக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது என்பது ஒரு ஆரோக்கியமற்ற சமுதாயத்தினுடைய அறிகுறியாக இருக்கிறது. ஒரு யுத்தத்திலே தோல்வியடைந்த இனம், ஒரு போராட்டத்திலே தோல்வியடைந்த இனத்திலே இப்படியெல்லாம் நடக்கும் என்று வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. தோல்வியடைந்த இனம் அப்படியெல்லாம் கட்டமைப்புகள் சிதைக்கப்படும், அந்த இனத்தில் எப்படியான தவறுகள் எல்லாம் நடைபெறும் என்று வரலாற்று பதிவுகள் இருக்கிறது. ஏனைய நாடுகளிலே நடைபெற்ற விடயங்கள், சீனாவிலே இது ஒரு பெரிய உதாரணமாக இருந்ததும். சீன தேசம் அப்படி பிரித்தானியர்களுக்கு ஒரு காலத்திலே பிரித்தானியர்களுடைய இந்த போதை வியாபாரத்திலே அவர்களுக்கு கீழே போய் தங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் சீனா இழந்தார்கள் என்று. அப்போ சீனர்கள் அதிலிருந்து பாடம் படித்தும் சீனர்கள் தங்களை மீண்டும் ஒரு தோல்வியடைந்த இனத்திலிருந்து அவர்கள் பாடங்களை கற்றுக்கொண்டு மீண்டும் தங்களை புது உலகினுடைய வல்லரசுகளுக்காக நிலைநிறுத்த ஆரம்பித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போதும் இங்கு ஒரு இனம் வீழ்த்தப்பட்ட இனத்தில் இவ்வாறான தவறுகள் நடைபெறும், அது வளமையாக இருக்கிறது. இப்படி அந்த இனத்தினுடைய கட்டமைப்புகள் சீர்குலைக்கப்படும், அந்த இனத்தினுடைய வாரிசுகளை வைத்து அந்த இனத்தினுடைய எதிர்காலம் கருவறுக்கப்படும் என்பதெல்லாம் வரலாற்று பாடங்கள். அதெல்லாம் நடைபெறுவது சாதாரணபடியும் அதை இந்த இனமும் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த இனத்தினுடைய அரசியல் தலைவர்கள் என்பவர்களுக்கு இந்த அறிவுஞானம் இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது. உரிமை அரசியல் பேசக்கூடியவர்கள், போராட்டங்களை வழிநடத்தக்கூடியவர்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்களை செய்யக்கூடியவர்கள், தமிழர்களுக்காக நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கிறோம், ஐநாவில் கதைக்கிறோம் என்றும் புறப்பட்டு செல்பவர்களுக்கெல்லாம் இந்த வரலாற்று ஞானம் அல்லது வரலாற்று பார்வை, உலக அரசியல் தொடர்பான வரலாற்று பார்வை இருக்கிறதா என்ற கேள்வி. யுத்தத்துக்கு பிறகு இந்த மண்ணிலே மீள்கட்டுமானம் நடைபெற்றது. அந்த இனத்தினுடைய இருப்பு, இந்த பிள்ளைகள் இடத்தில் வரக்கூடிய நடத்தை மாற்றங்கள், இந்த இனத்தினுடைய எதிர்காலம் சம்பந்தமாக இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர்கள் சிந்தித்திருக்கிறார்களாம். இந்த குளறுபடிகள் எல்லாம் பெறும். வரலாற்றை படித்தாலே போதும். சீமான் கூறுவது போல கற்றவர்கள் தான் மற்றவர்களை வழிபடுத்துவதற்கு வர வேண்டும். கற்றவர்கள் வந்தால்தான் இந்த வரலாற்று பார்வையெல்லாம் அவர்களுக்கு இருக்கும். உலக அரசியல் எப்படி நடைபெற்றதும், வீழ்த்தப்பட்ட இனங்கள் எல்லாம் எப்படி சிதைந்து போனார்கள், குர்கிஸ்தான் போராளிகளை பற்றி படித்தால் இந்த விடயமெல்லாம் தெரிய வரும். அப்போ எங்களுடைய அரசியல்வாதிகள் குறுகிய வட்டத்துக்கு நின்று விடுகிறார்களா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. அப்போ இந்த இனத்தினுடைய எதிர்காலம் பற்றி சிந்திக்கிறார்களா என்பது கேள்வி. நாங்களும் அடிக்கடி இந்த நிகழ்ச்சியிலே கூறிக்கொண்டிருப்பது, சூழலியல் சார்ந்த அரசியலை பேசுகிறார்களா, இயற்கை சார்ந்த அரசியலை பேசுகிறார்களா, அபிவிருத்தி அரசியலை இளைஞர்களுக்கு எதிர்கால வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கக்கூடிய அபிவிருத்தி அரசியலை பேசுகிறார்களா, அல்லது இவ்வளவு புலம்பெயர் உறவுகளுடன் தொடர்புகளை வைத்திருக்கக்கூடியவர்கள், புலம்பெயர் முதலீட்டாளர்கள், டயஸ்போரா முதலீட வைத்து இளைஞர்கள் வெளிநாடு செல்வதை தடுத்தும் அவருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவதை பற்றி யோசிக்கிறார்களா, கைத்தொழிற்பட்டிகளை பற்றி சிந்திக்கிறார்கள். பல்வேறு விடயங்கள், தனியே போராட்டம் நடத்துவதும், கோஷம் எழுப்புவதும், கொடிபிடிப்பதும் தான் இவர்களுடைய அரசியலாக இருக்கிற கேள்வி கூட பல இடங்களில் நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. ஒரு வெளுத்தப்பட்ட இனத்திலே வரான பிரச்சனையெல்லாம் நடைபெறும் போது அதற்காக நாங்கள் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறோம், இந்த இனத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், போதை என்ற ஒன்று கட்டவிழ்த்து விடப்படும் என்பது அது உலக அரசியல். ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட இனம் அல்லது தோல்வியடைந்த இனத்துக்குள்ளே போதை என்பது இலகுவாக கட்டவிழ்த்தப்பட விடும் என்பது உலக நாடுகளில் ஏற்படக்கூடிய பாடங்களிலிருந்து நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய படிப்பினையாக இருக்கணும். அப்போ இந்த விடயம் வரும் என்பது எங்களுக்கு முதலே தெரிந்திருக்க வேண்டும். அப்போ எங்களுடைய பிள்ளைகளிலிருந்து பாதுகாப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம். விபத்துக்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது. விபத்துக்கள் வாகன சேதங்களோடு முடிந்தது அல்ல, காயங்களோடு முடிந்தது அல்ல. இன்றைக்கு உயிரிழப்புகளோடு தனி ஒரு உயிரிழப்போடு நின்று விடவில்லை. விபத்துக்கள் இன்றைக்கு பல பேரை ஒரு விபத்திலே பல பேர் இழக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது.
அப்போ இது தொடர்பாக உரிய திணைக்களங்களோடு கதைத்து போலீசாரோடு கதைத்து இந்த விடயங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இளைஞர்களை வழிப்படுத்துவதற்கான இன்றைக்கு வரலாற்று செயலமர்வுகளை எடுக்கிறார்கள் என்றால் கேள்விக்குறியாக இருக்கும். தனியே அரசியல் தேர்தல் காலங்கள் வரும்போது தேர்தல் கூட்டங்களை போட்டு பிரச்சார கூட்டங்களை செய்யக்கூடிய இவர்களால் இத்தகையான பிரச்சனைகள் இருக்கும்போது போதை ஒழிப்புக்கு எதிராக இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கான அந்த விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தினார்களா, அறிவுரைகளை வழங்கினார்களா, சூழலியல் சார்ந்த அறிவுரைகளை வழங்கினார்கள், அப்படியான பாசறைகளை உருவாக்கினார்கள் என்ற கேள்வி இன்றைக்கும் வரைக்கும் இருந்தோம். இது ஒன்றுமே செய்யாத விடத்து தோல்வியடைந்த இனம் தொடர்ந்தும் தோல்வியடைந்து கொண்டே இருக்கும். அதற்கு எதிரிகள் தேவையில்லை, அந்த இனத்தினுடைய எதிர்காலமே போதுமாக இருக்கும், அந்த இனத்தை கருவறுத்துக் கொள்ளுது. அப்போ இந்த விடயங்கள் ஒவ்வொரு மத்தியிலே பேசு பொருளாக வேண்டும். இன்றைக்கு இந்த யுத்த காலங்களிலே இறந்த மக்களுடைய இழப்புக்கு சமமாக இன்றைக்கு இந்த விபத்துகளிலே போதை வஸ்துக்களிலே அது போதை வஸ்துனுடைய விளைவாக ஏற்படக்கூடிய கடத்தல் கொள்ளை சம்பவங்களால் ஏற்படக்கூடிய இறப்புகளுடைய எண்ணிக்கை சமமாக வந்துவிட்டது. அப்போ எதிரிகளால் மேற்கொள்ளப்பட்ட அல்லது இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட கொலைகளுக்கு மாத்திரம்தான் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் குரல் கொடுப்பார்களா என்ற கேள்வி இந்த சமுதாயத்தில் எழும்புகிறது. ஏனே இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் என்று கூறக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகி கொள்ளை என்று இறந்து போவதும் வீதி விபத்துகளில் சிக்கி இறந்து போவதும் இதுவும் ஒரு எங்களுடைய இனத்தினுடைய இழப்பு தானே. இதை பற்றி அவர்கள் பேசப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. அப்போ இதெல்லாம் எப்போது உணரப் போகிறார்கள் என்ற கேள்வியும் இன்னொரு பக்கம் இருக்கு. அறம் சார்ந்த கருத்துக்கள் அறநெறி கருத்துக்களை பிள்ளைகள் மத்தியிலே விதைப்பதற்கும் சமய நிறுவனங்கள் தயாராக வேண்டும். இன்னொரு பக்கம் ஆடம்பர விழாக்களை தவிர்த்தும் பிள்ளைகள் மத்தியிலே அறத்தையும் அறநெறி பண்புகளையும் சேர்ப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ ஒரு சிதைக்கப்பட்ட சமுதாயத்திலே அறம் என்பது அல்லது ஆன்மீகம் என்பது இன்றியமையாத ஒன்று. ஆன்மீகத்தால் ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்ப முடியும் என்று கூறக்கூடியவர்கள் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்களா என்ற கேள்வி கூட இருக்குது. அப்போ இது இப்படியே விட்டால் இந்த இனத்திலே வாழ முடியாது அல்லது இந்த இனம் சார்ந்தவர்கள் நாங்கள் என்று சொல்வதற்கு இந்த இனத்தினுடைய மக்களே வெட்கி தலைகுனியப்பட வேண்டிய விடயம். அண்மையிலே கூட இந்த முகப்புதகங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பயத்தினால் கட்டுப்பட்டு தான் இந்த ஈழத்தமிழினம் இவ்வளவு நாளும் ஒழுக்கர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், அடிப்படையில் எங்களுக்குள்ளே மிருக குணம் இருக்கிறது என்று சமூக வலைத்தளங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது ஒரு பக்கம் சிந்திக்கும் போது நாங்கள் உண்மையாகவும் கூட இருக்கிறது இப்போது இந்த சமுதாயத்திலே நடைபெறக்கூடிய சம்பவங்களை. அப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்றால் நாங்கள் ஓரளவு இந்த சமுதாயத்தை அறிந்திருக்கிறோம், இந்த சமுதாயத்திலே வாழ பழகி இருக்கிறோம், ஓரளவு நன்மை தீமைகளை அறிந்து செயற்படக்கூடியதாக இருக்குது. ஆனால் இனி உருவாகக்கூடிய சந்ததி எங்களுக்கு வரக்கூடிய பிள்ளைகள் அவர்களை வெளியிலே அனுப்பி அவர்களை வீடு வரும் மட்டும் இந்த நெருப்பை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் இந்த சமுதாயம் எங்களுக்கு உருவாக்க போகிறதா என்ற கேள்வி கூட இருக்கு. கண்காணிப்பு கேமராக்கள் எல்லாம் தெருவெங்கும் வீதி எங்கும் வீடுகள் எங்கும் பொருத்தப்பட்டிருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகளை கண்காணிப்பதற்கு யாருமே இல்லாமல் சென்று விட்டார். அண்மையில் நாங்கள் கூறியது போல ஒரு கிராமப்புறத்தில் நாங்கள் வளரும் போது கிராமத்திலே ஒரு வீதியிலே நாங்கள் நின்றும் படிகளோட சண்டை பிடிக்கிறோம்னா வீட்டை சண்டை பிடிச்சு முடிகிறதுக்குள்ள வீட்டை கதவை அம்மா தடியோட வந்துடுவார். ரோட்டால் ஒரு ஆராய்ச்சி முறையில் இது அப்பர்கிட்ட வாரன்னு சொல்லிட்டு போவான். பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டை போகாமல் கிரவுண்டுக்கு விளையாடி கொண்டு இருக்கிறோம்னா மாமாவை சித்தப்பா பெரியப்பா அதில் காதை பற்றி போட்டு வீட்டை கூட்டின்னு போவாங்க. அப்போ சமுதாயத்தில் எங்களை எல்லாரும் கண்காணிக்கிறார்கள் என்ற பயம் எங்களுக்கு இருந்தது. அப்போ தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. என்ன செஞ்சாலும் பிடிபட்டுருவோம். ரோட்டில் போய்க்க சின்ன கல்லெறிஞ்சு விளையாடினாலோ இல்லை மலரி பாஞ்சாலோ சேர் கண்டுட்டாருன்னா சரி அன்றைய நாள் முடிஞ்சது எங்களுக்கு. இப்போ இப்படி எங்களை சமுதாயத்தில் எல்லாரும் கண்காணித்தார். இன்றைக்கு கண்காணிப்பு கேமரா சிசிடிவி கேமரா சமுதாயம் எங்கும் ஆக்களை விட கேமரா கூட கிடும். ஆனால் எங்களை யாரும் கண்காணிக்கிறார்கள் என்ற சிந்தனையே எங்களுக்கு வருவதில்லை. பக்கத்து வீட்டில் யார் இருக்கணும், வாடகைக்கு யார் வந்து போகணும், புதுசாக வரணும், புதுசாக போகணும். அப்போ சொந்த பந்தம் என்ற எதுவுமே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நகரமயமாக்கலுக்குள்ளே போகும்போது எல்லாவற்றையுமே இழந்து நிற்கிறோம். எனவே இது பற்றி சிந்திக்க வேண்டிய தேவையை தலைவர்கள் என்று பேசுவர்கள் எங்களை விட தங்களை முன்னிலைப்படுத்தி இருப்பவர்களுக்கு இந்த பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறது. இதை அவர்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை, இந்த இனத்தினுடைய எதிர்காலம் சிறப்பதற்கு. நிச்சயமாக உண்மையிலேயே இன்றைக்கு இந்த பல்வேறு கால வடுக்களை தாண்டி வந்த ஒரு இனத்திலே இன்றைக்கு பல்வேறு யுத்தங்களாக இருக்கலாம் அல்லது இந்த காணாமல் ஆக்கப்படுதலாக இருக்கலாம். இன்று எங்கேயோ இருந்து திணிக்கப்பட்ட விடயங்களிலிருந்து உயிரிழப்புகளையும் பாரிய சேதங்களையும் கண்ட இனம் இன்றைக்கு வீதி விபத்துக்கள் என்ற பெயர்களிலே துடிக்க எங்களினுடைய இளம் சமூகத்தினை இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனமாக இருக்கிறோம். உண்மையிலே இது பற்றி நாங்கள் கண்டிப்பாக சிந்தித்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் மூளை வெளியேற்றம் என்று சொல்லி ஒரு பக்கம் எங்களினுடைய இளம் சமுதாயம் எங்களினுடைய நிலத்திலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே ஒரு பக்கம் அது அவ்வாறு இருக்கு. எங்களிடம் இருக்கக்கூடியவர்களும் இவ்வாறு பொறுப்பற்ற ஒரு முறைமைகளினால் அல்லது ஒரு விழிப்புணர்வற்ற நிலைமைகளினால் விபத்துகளிலே சிக்கொண்டு உயிரிழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நடப்பாண்டிலே இந்த காலத்திலே இந்த 3 மாதங்கள் முடிகின்ற நிலைமைக்கு வந்துவிட்டோம். இந்த 3 மாதங்களில் மட்டும் இறந்தவர்களை கணக்கெடுத்து விட்டால் எங்களினுடைய இந்த இறப்பு வீதம் அதிகரித்திருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு மறைமுகமான காரணம் என்று சொல்லி பார்க்க போனால் போதை வஸ்துகளும் இந்த வன்முறைகளும் அதிகரித்த வேக கட்டுப்பாடுகளும் ஒரு பக்கம் வீதி சமிச்சைகள் இயங்காமல் இருக்கின்ற என பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணமாக
ஒரு அடிப்படை விடயமாக இருக்கக்கூடிய விடயமாக எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசியல் தலைமைகளாக இருக்கக்கூடியவர்கள் எங்களை வழி நடத்துகிறோம், எங்களுக்காக பேச போகிறோம் என்று நாங்கள் எங்களுக்காக பிரதிநிதிகளாக அனுப்பி இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இதற்காக என்ன சட்ட நடவடிக்கைகள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு தேர்தல் நடைபெறுகிறது என்று சொன்னால் வாக்கு வங்கிகளுக்காக மட்டும் கோஷங்களை எழுப்பி வரக்கூடியவர்கள் அந்த மக்களுக்காக என்ன விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேள்வி கேட்பதாகத்தான் இன்றைய பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் வலம்புரி பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இது பற்றி நாங்களும் கட்டாயமாக சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம், வரன்முறை, அவனுடைய வாழ்க்கை மற்றும் இந்த அரசு நடவடிக்கைகள், சட்ட ஒழுங்குகளுக்கு உட்படுகின்ற தன்மை போன்றவை இணையும் போதுதான் கட்டாயமாக இனிமேல் இன்னொரு தாயினுடைய அழுகுரலையாவது நாங்கள் கேட்காமல் இருப்பதற்கான ஒரு அடிப்படை விடயமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த சமூகத்திலே நாங்கள் எவ்வாறு வாழ்வது என்ற பயம் ஏற்பட்டு விட்டது. யாரை நம்புவது? பிள்ளையை நம்பலாமா? இல்லை, பெற்ற பிள்ளையை கூட நம்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டிருப்பதை நாங்கள் அண்மைய பத்திரிகை செய்திகளினூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த ஒழுக்க கட்டுப்பாடுகள் அல்லது இந்த சட்ட இறுக்கங்கள் இன்னும் மேலோங்கப்படும் போதுதான், ஒழுக்க கட்டுப்பாடுகள் மேலோங்கப்படும் போதுதான் எங்களினுடைய இந்த நடவடிக்கைகள் குறைக்கப்படுமா என்பது தொடர்பாகவும் கட்டாயமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த வீதி விபத்துக்களை காவு கொண்டிருக்கக்கூடிய எங்களினுடைய இளம் சமுதாயம் இது பற்றி கட்டாயமாக சிந்திக்க வேண்டும். இந்த வீதி விபத்துக்களை தடுப்பதற்கு நாங்களும் தினமும் இந்த நிகழ்ச்சிகளிலே பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். நீங்கள் பயணம் செய்யும் பொழுது முடிந்தவரை இந்த கைபேசிகளை தவிர்த்து விடவும். உங்களினுடைய அலைபேசிகளோ அல்லது கைபேசிகளோ நீங்கள் பயணம் செய்யும் காலத்திலே அது அடிக்கிறதோ இது என்று சொன்னால் அந்த ரோட்டினுடைய ஓரத்திலே அதனை நிறுத்தி வைத்துவிட்டு நீங்கள் அங்கு பயணம் செய்யும் பொழுது அதை பேசிக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் முடிந்தவரை அதை தவிர்ப்பது நன்றமாகும். முடிந்தவரை வேக கட்டுப்பாட்டினை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றது இந்த வன்முறைகள் தொடர்பாக, போதை தடுப்பு தொடர்பாக இந்த அரசும் எங்களினுடைய அரசியல் தலைமைகளும் இணைந்து ஒரு வட்டமேசை மாநாட்டையாவது நடத்தி இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வணக்கம் தமிழொலியின் கோரிக்கையாக நாங்களும் முன்வைத்துக் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான்கள் என்றும் அன்புடன் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் நான் என்றும் உங்கள் அன்பின் கரிகர். நன்றி நேயர்களே.